ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மதுரையில் அழகர் பிரியா வீட்டுக்கு போனோம் இல்லையா ஃபங்க்ஷனுக்கு. ஆனால் இந்த அளவுக்கு அவங்க எங்களை இந்த அளவுக்கு பண்ணுவாங்க அப்படின்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கவே இல்லைங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இதை சொல்லி ஒரு வீடியோ எடுக்கணும் போடணும்னு பார்த்தா என் பையன் என்னன்னா வீடியோக்கு உட்காந்ததுலேருந்து என்னை வீடியோ எடுக்கவே விட மாட்டேங்கிறான். பக்கத்தில் வரான், நோண்டுறான், இழுக்கிறான், சேலையை பிடிச்சி இழுக்கிறான், மேலே சோபாவில் ஏறுறான், வர்றான். வேணுக்கிறேன் நான் வீடியோவில் இருக்கிறேன்ட்டு தெரியுது. இப்போலாம் அவனுக்கு நல்லா எதையாவது பிடிச்சி ட்ரெஸ் எல்லாம் பிடிச்சி இழுத்துக்கிட்டு முன்னாடி வந்து நின்று சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. ஒரு வழியாக அவனையுமே சமாளித்து அப்படியே விளையாட்டு காட்டி கொஞ்சம் கீழே அனுப்புனேன். ஆனாலும் அப்போதைக்கு வந்து போயிட்டே இருந்தான். நிறைய நான் கட் பண்ணிட்டேன் அவன் பண்ண சேட்டையெல்லாம், இல்லைனா வீடியோ ரொம்ப லென்த்தாக இருக்கும். இப்போ நம்ம அழகர் பிரியா வீட்டுக்கு போனோம் இல்லையா, வீடியோக்குள்ளே போயிடலாம். அழகர் பிரியா வீட்டுக்கு போன உடனேயே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவ்வளோ அழகாக கவனிச்சாங்க. இதில் என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னாக்க, நாங்கள் போனோன்னே நாங்கள் அவங்க பாப்பாவுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு போனோம். ஏன்னா அவங்க ஏஜ் அட்டன் பண்ணிட்டாங்க, ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்கன்றதுக்காக தான் நாங்கள் போனோம். அங்கே போனதும் பார்த்தீங்கன்னா என் வீட்டுக்காருக்கு ஷர்ட்டு, இந்த ஒயிட் கலர் ஷர்ட் எடுத்திருந்தாங்க. நல்லா காட்டன், வெயிலுக்கு நல்லா இருந்துச்சு. என் வீட்டுக்காரர் அப்போவே நான் மாற்ற சொல்லி போட்டாச்சு. அதுக்கு ஃபங்க்ஷனில் போட்டிருந்தாங்க. நாங்கள் கோல்டன் கலரில் நாங்கள் ட்ரெஸ் போட்டு போயிருந்தோம். அதே மாதிரி என் வீட்டுக்காரர் அந்த ஷர்ட்டை கரெக்டாக சொல்லிவிட்டு இந்த வெள்ளை கலர் ஷர்ட்டை போடுங்க அப்படின்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சாரீ எடுத்திருந்தாங்க. அதே மாதிரி என் பையனுக்கும் ஒரு ட்ரெஸ் எடுத்திருந்தாங்க. இங்கேருந்து அங்கே போனதுக்கப்புறமா அவங்க இவ்வளோ பெரிய சர்ப்ரைஸ் கொடுப்பாங்க நான் நினைக்கவே இல்லை. நாங்கள் வரோன்னு தெரிஞ்சு கடைக்கு போயிட்டு அவங்க ட்ரெஸ் எடுத்து வச்சுருந்துருக்காங்க. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட கண்டிப்பாக காட்டணும் இல்லையா, அதுக்காக தான் இந்த வீடியோ. சாரீ பார்த்தீங்க அப்படின்னாக்க இது என்ன கலர்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு பட்டு சாரீ. கலர் பார்த்தீங்கன்னா நல்ல அது இந்த ஒரு மாதிரி ஒரு ப்ளூங்க, ஒரு க்ரீனும் ஒரு ப்ளூவும் சேர்ந்த மாதிரி ஒரு கலரு, நல்லா ஸ்கை ப்ளூ கலர் மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு மஸ்டர்டு எல்லோ கலரில் மஞ்சள் பொடி கலரில் இது கொடுத்துருக்காங்க முந்தானை. அதுக்கப்புறம் ப்ளவுஸும் அதுலேயே அட்டாச்சாக அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. பார்டரும் ரொம்ப ஹைலைட்டாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. இந்த சாரீ அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. டப்புன்னு ஒரு அரை மணி நேரத்தில் டக்குன்னு போய் எடுத்துகிட்டு வந்துட்டாங்கங்க. நாங்கள் வரோன்னு தெரிஞ்சோன்னே கிட்ட வரதான் அவங்க வெளியில் போயிருக்காங்க. போயிட்டு டக்குன்னு சில இப்போ நான்லாம் ஒரு புடவை எடுக்கிறதுனாக்கா ஒரு 10-15 புடவை நம்ம லேடிஸ்லாம் அப்படி தானே பண்ணுவோம். இது விளாகுங்கிறதுனால மெதுவாக கொஞ்சம் நான் பேசுகிறேன், சரியா? நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க பார்க்குறவங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சாரீ பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. நான் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு என் மேலே வச்சு பார்த்தேன். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இதில் என்ன அப்படின்னாக்க, இந்த சாரீ நான் வாங்கிட்டு அவங்க ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு எப்படி இப்போ 1 மாதம் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் 1 மாதம், ஒரு 20 நாள் கிட்ட ஆகும்னு நினைக்கிறேன். 20 நாள் 25 நாள் இருக்கும். இப்போ அப்படியே நான் பேக்கில் பிக் ஷோப்பரில் எப்படி கொண்டு வந்தனோ அதே மாதிரியே வச்சுருந்தேன். பிரிக்கவே இல்லை நான் சாரியை. இன்றைக்கி தான் நான் பிரிச்சிருக்கேன் உங்களுக்கு முன்னாடி. பிரித்து சாரீ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இதை ஒரு வீடியோவும் நம்ம அப்லோட் பண்ணியிருந்தேன். எல்லாமே ஒரு ஞாபகத்துக்கு தானே வீடியோ எடுக்கிறோம். அதுக்காக நம்ம ஒரு வீடியோ எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வீடியோ எடுத்தேன். அப்படியே அதை உங்கள்கிட்ட கண்டிப்பாக ஷேர் பண்ணணும்ல, அதனால தான் இந்த வீடியோ நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. இந்த கலரில் நல்ல இந்த கலர் காம்பினேஷனில் என்கிட்ட ஒரு சாரீ கூட இல்லை. ஆனால் இந்த சாரீ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு. எப்படி செலக்ட் பண்ணாங்கன்னு தெரியல. 2 பேரும், அழகர் தம்பியும் பிரியாவும் டக்குன்னு போய் செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஆனால் கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த சாரீ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என் பையனுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்திருந்தாங்க. அவ்வளோ க்யூட்டாக சூப்பராக இருந்துச்சு. உடனே என் பையனுக்கும் என் வீட்டுக்காருக்கும் அங்கேயே போட்டு விட்டேன் ட்ரெஸ்ஸு. ஆனால் எனக்கு பார்த்தீங்கன்னாக்கா ப்ளவுஸ் எல்லாம் போட முடியாது இல்லையா, சரி அதனால் நாம் சரி ப்ளவுஸ்லாம் தச்சுட்டு அதுக்கப்புறம் கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாரீ அங்கே வச்சுலாம் பிரித்து பார்க்க முடியாது. அப்படியே நாங்கள் எடுத்துகிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க. இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எப்பயாவது நமக்கு கிடைப்பாங்க. ஆனால் தக்க வச்சுக்கணும் கண்டிப்பாக. ஃப்ரெண்ட்ஷிப் நல்லா கடைசி வரைக்கும் போகணும். விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப முக்கியமானது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்காதியான்னு சொல்லுங்கள்.